தமிழ்நாட்டினுடைய எந்த முன்னணி நடிகர்களும் நடிக்காமல் கோடிகளுக்கு மேல் சம்பளமாகக்கூடிய எந்த நட்சத்திரங்களும் கால்ஷீட் கொடுக்காமல் ஒரு கம்பெனி இயங்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன். நடிகரை முதன்மைப்படுத்தாமல் கதையை நம்பி அந்த படத்தை வைத்து சூதாடக்கூடிய மனமுடையவர் ஜேஎஸ்கே. அந்த சூதாட்டத்தில் வரவும் உண்டு, செலவும் உண்டு, ஏற்றமும் உண்டு, தோல்வியும் உண்டு, காத்திருத்தலும் உண்டு. அவரோடு சேர்ந்து அந்த டீமும் காத்திருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அதுக்கு உங்களுக்கு முரண் வரவே வர முடியாது. இப்போ எல்லாரும் மேடையில் பேசுகிறப்போ ஒரு நாகரிகம் கருதி பாராட்டி பேசினாங்க கூட, இங்கே இருக்க எல்லாருமே ஜேஎஸ்கே சாரை பற்றி ஒரு இடத்துல கோவம் வரதான் செய்யும். ஏன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ், அதில் முரண் இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ ரஞ்சித் கேட்டால் புரியாத புது ரிலீஸ் ஆகணும், ஒரு முரண் இருக்க தான் செய்யும். எனக்கு கேட்டால் தரமணி 3 வருஷம் ஆச்சு, முரண் இருக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட இந்த ரோவே அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வேணாம், இது குற்றம் கடிதல் புரியாத புதிர். கிட்டத்தட்ட இந்த மேடையில் நாங்கள் 4 பேர் சேர்ந்து உட்காந்து நினச்சி இது என்ன ஒரு பிளான் பண்ணி உட்கார வச்சிருக்காங்களா, அதாவது படம் எடுத்துட்டு காத்திருக்கக்கூடிய இயக்குநர்கள். அது முதல் படம் தான் அப்படின்னா 2வது படமும் அவருக்கு அப்படி தான். சரி, எனக்கு முதல் 2 படம் தான் அப்படி தான், 3வது படம் 4வது படம் அப்படி தான். ஸோ அப்போ தமிழ் சினிமாவில் கதாநாயகர்கள் இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி சவால்களை சந்திக்கிறார்கள். அந்த சவால்கள் தாமதத்தை கொடுக்கும். அந்த தாமதம் ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இடையே முரண்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் ஜேஎஸ் கிட்ட அது மட்டும் நடக்காது. இப்போ எல்லாரும் அண்ணன் சொன்னாங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட அவர் அண்ணன் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவருடைய பிரச்சனையை கொஞ்சம் கிட்டத்தட்ட வெளிப்படையாக சொல்லிடுவார். அவர் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவரால் முடியும் முடியாது, ப்ராக்டிக்கலாக எது பாசிபிள், சினிமாவில் எது முடியும், அப்போ அது காத்திருக்கணும். அதே சமயத்தில் ஒரு இயக்குனரை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு படைப்பை கலை படைப்பை எவ்வளோ நேசிக்கணும்னு தெரியும். அதனால அது முரண் வராது, அந்த உறவு பலப்பட செய்யும். அண்ட் இன்னும் சொல்ல போனால், இப்போ தரமணி படம் சென்சாருக்கு போனோம், சென்சார் ஆயிடுச்சு. அந்த படத்தில் 14 கட்டு கொடுக்குறோம், யூஏ வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் 14 கட்டு வேணா ஏ வாங்கிக்குவோம், வேற யாராவது ப்ரொடியூசராக இருந்தால் இல்லை யூஏ வாங்கிக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சென்சார் பண்ணோம் சேட்டலைட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை தங்கமீன்களுக்கு யூ வாங்கினோம், அதை குழந்தைங்களோட பார்க்கலாம், இந்த படத்தை குழந்தைங்களோட பார்க்கலாம், ஆனால் நான் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிஜமாகவே 18 வயதுக்கு வந்தவர்கள் பார்க்க வேண்டிய படம். 18 வயசு தாண்டினா மட்டும் பார்க்க முடியாது, நிஜமாகவே 18 வயசு தாண்டினவங்க பார்க்க வேண்டிய படம். அப்போ அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்குறது தான் எத்திக்கலாக தார்மீகமாக ஒரு இயக்குனர் கரெக்டாக இருக்கும், அது ஒத்துக்கோங்கன்னு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக அவர் அந்த சமயத்தில் அந்த கருத்தை அக்செப்ட் பண்ணிட்டு விரும்பி ஏ வாங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு சென்சார் ஆஃபீஸர் போய், இல்லை சார் எங்களுக்கு யூஏ வேண்டாம், அந்த 14 கட்டு நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஏ கொடுத்துருங்கன்னு கேட்ட ஒரே ப்ரொடியூசர் டேரக்டர் நாங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.